வணக்கம் உறவுகளே. மதுரவாயல் தொகுதியில் நியூஸ் 7 தமிழ் 24x7 டிவி சேனலின் சார்பாக தேர்தல் பயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர், டிவிகே ஆகிய கட்சிகளின் சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். வழக்கம்போல் டிவிகே வேட்பாளர் இதில் கலந்து கொள்ளவில்லை. இதில் காரசாரமான விவாதங்கள், கட்சிகளிடையே கேள்விகள் கேட்கப்பட்டு பதில்கள் அளிக்கப்பட்டு இருந்தன. ஒரு கட்டத்தில் மதுரவாயல் மேம்பாலம் பிரச்சனை பெரிதானது. இல்ல ஒரு நிமிஷம், என்னன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேம்பாலம். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர். ஏன்னா அங்கிருந்து இங்க வரணும்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. துறைமுகத்துல இருந்து மதுரவாயல் வரைக்கும் வரணும்னா 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது. ஆனால் அந்த மேம்பாலம் வந்துவிட்டால் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துவிடக்கூடிய ஒரு சுலபமான போக்குவரத்து ஏற்படும் என்பதற்காகத்தான் அந்த உன்னதமான திட்டம் கொண்டு வரப்பட்டது. அது திமுக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள், அதிமுக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். நாம் எந்த கருத்தையும் சொல்லவில்லை. மக்கள் மன்றத்திலே அதற்கு பதிலை விட்டு மக்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க யார் பக்கம் நியாயம் இருக்கிறது. மேம்பாலம் பற்றி திமுகவின் வாதம், அதிமுக காழ்ப்புணர்ச்சியில் அந்த திட்டத்தை அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கைவிட்டது. அதிமுகவின் வாதம், நாங்கள் கைவிட்டாலும் ஏன் இந்த 5 வருட காலத்தில் நீங்கள் அதை ஏன் செயல்படுத்தவில்லை என்பது அதிமுகவின் வாதம். இருவருமே இதில் கோட்டை விட்டார்கள் என்பது மக்களுக்கு புரிந்துவிட்டது. இதை மறைக்க இவர்கள் ஆடிய ஆட்டத்தை நேரில் காணுங்கள். ஒரு 15 நிமிஷம் உட்காருங்க, முடிச்சிடலாம்.
உட்காருங்க 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 ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க உட்காருங்க. வெளியே அனுப்பிச்சாங்க. உட்காருங்க, பேசிக்கலாம். போயிட்டாங்க. அப்படி பேசுறவங்க வெளியே அனுப்பிட்டோம். அப்படி பேசுறவங்க வெளியே அனுப்பிட்டோம். கொஞ்சம் சொல்லுங்க. அனுப்பிட்டோம், வெளியே அனுப்பிட்டோம். தப்பா பேசுறவங்க வெளியே அனுப்பிட்டோம். ஒரு நிமிஷம் யாரும் பேசாதீங்க. அந்த வார்த்தை நாங்க ஏற்கல. அந்த வார்த்தை தப்பு தான். அந்த வார்த்தை நாங்க ஏற்கலங்க. நாங்க அவங்க சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அவங்கள வெளியே அனுப்பிட்டோம். இப்ப நீங்க நிகழ்ச்சி நடத்த கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அவங்க வெளியே அனுப்பியாச்சுங்க. அவங்க சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த வார்த்தை நாங்க ஏற்கல. டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம். டிவியில வராது, யூடியூப்ல போகாது, கட் ஆயிடும். ஆனா அனுப்பிட்டோட கொஞ்சம் நிகழ்ச்சி நடத்த கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அவங்க சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களுக்காக யாருமே இல்ல. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகணும். ஆனா சொல்லியாச்சு, நீங்க எல்லாம் கொஞ்சம் உட்காருங்க. இவ்வளவு தூரம் இந்த தலைவர் பேசுற கருத்துக்களை நாளைக்கு மக்களுக்கு கேட்கணும். மக்கள் கேட்கணும்னா நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்றது கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க என்ன பேசுறீங்க? அவருக்காக அவர் பேசி போங்கண்ணா. அவருக்காக நான் பேசுவாங்க. நீங்க போங்கண்ணா.
மேம்பாலம் அதிமுக ஆட்சியில் காழ்ப்புணர்ச்சியால் நிறுத்தப்பட்டதா? அப்படியென்றால் ஏன் இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை? உங்களுக்கு புரிகிறதா மக்களே? இந்த நிகழ்ச்சி தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரிந்தால் என்னவாகும்? இதனால் இந்த கட்சிகள் கூச்சல் குழப்பத்தோடு இடையிலேயே இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்து விட்டார்கள்.